வந்து காவேரி வந்து பார்க்குறாங்க. அப்போ காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு கையில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கையை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த அம்மா போட்டிருக்கு. அதை பார்த்து காவேரி அழறாங்க. என் கூட இருந்ததால உங்களுக்கு இப்படி வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. காவேரி அழாதடி சொன்னால் கேளு அப்படின்றாரு. இல்லைங்க என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம்னு. எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை காவேரி, எனக்கு வந்து சீக்கிரமாகவே போயிடும், உனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா பாப்பா உள்ளே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இருந்தாலும் நீங்கள் என்னால் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலங்க, எனக்கு எப்படி நீங்கள் குணப்படுத்தினோ அதே மாதிரி உங்களை நான் குணப்படுத்தாமல் விட மாட்டேன் அப்படின்றாங்க. காவேரி என்ன பேசுகிற நீயும் நானும் ஒன்றா, குட்டி பாப்பா வயிற்றில் இருக்குது, ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? கவலைப்படாமல் இரு காவேரி, நான் பார்த்து வேண்டி என்ன சொன்னால் கேளு காவேரி, நான் இங்கே இருக்கிறது உனக்கு தான் கஷ்டம், ஏன்னா மறுபடியும் உனக்கு வந்துச்சுன்னா நீ தாங்கிக்க முடியாது காவேரி, பாப்பா கூட பாவம் இல்லை அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு எங்க அதுக்காக என்னங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, நீ பயப்படாமல் இரு, நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி விட்டு கிளம்புறாரு. ஆனால் காவேரிக்கு மனசே இல்லை, காவேரி மனசு ஃபுல்லாகவே விஜய் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து யமுனாவும் வந்து நம்ம நிவீனும் வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. காவேரி கடைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து எதாச்சியாக கேட்குறாரு. அதுக்கு காவேரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்க யமுனாக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்காங்க. சரி உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் போகணும்னு சொன்னீங்களே விட்டுட்டு அப்படின்னோடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து போக பார்க்குறாரு. அப்போ வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நிவீனை பார்க்கறதுக்காக வெளியே வராங்க. இங்கே பின்னாடியே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. யமுனா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ நிவீன் கிட்ட ஏதோ பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. என்ன காவேரி அப்படின்னோடனே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நிவீன் அப்படின்றாங்க. என்ன விஷயம் சொல்லு காவேரி அப்படின்னோடனே, இல்லை நிவீன், விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்றாரு. ஆமாம், என் கூடவே இருந்து என்னையே கவனிச்சுக்கினார்ல ஃபுல் அண்ட் ஃபுல், அதனால் அவருக்கும் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அவர் எப்படி இருக்காரோ தெரில, கூட அவங்க தாத்தா பாட்டி இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் அவர் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், எனக்கு ரொம்ப தாங்க முடியல நிவீன், ப்ளீஸ் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியல, சொல்லு காவேரி, போய் கொஞ்சம் பார்த்துக்கு சொல்கிறீங்களா ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது ஆகிடும்னு பயந்தீங்கன்னா வேணாம் அப்படின்னோடனே, ஐயோ காவேரி நான் அப்படியே இல்லை மாமாவை போக சொல்லியிருப்பேன், ஆனால் மாமா வந்து அக்கா கூட இருக்கணும்ல, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு பயப்படுவார்ல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் நிவீன் அப்படின்னோடனே, நீ கவலையே படாத காவேரி, நான் போய் விஜய் பார்த்துட்டு வரேன், அவர் எப்படி இருக்காரு நான் பார்த்துட்டு உனக்கு அப்டேட் பண்ணுறேன் போதுமா அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிவீன் அப்படின்னோடனே, இந்த விஷயம் யமுனாக்கு கண்டிப்பாக தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, தேங்க்ஸ் நிவீன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வெளியே வராங்க. இது எல்லாத்தையுமே இவனை பார்க்குறாங்க. ஏதோ பேசுகிறாளே, போயிட்டு என் புருஷன் போகிறேன்றார்ல, நமக்கு சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும், இந்த காவேரி கூட சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, சே என் அக்காவை இவளெல்லாம் பார்த்தாவே டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக நிற்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ரொம்ப நிம்மதியாக வந்து வராங்க. இதை பார்த்து வந்து அப்படியே யமுனா டென்ஷனாக வராங்க. யமுனா என்னடி இப்போ வந்தோடனே கிளம்புற அப்படின்னு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அப்புறம் ஏன்டி வந்த, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து மறைக்கிறாங்க காவேரி வந்து யமுனா அப்படின்னோடனே கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறாங்க. ஏன் இந்த யமுனா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து நம்ம நிவீன் வந்து பார்க்க வராரு. அதை பார்த்துட்டு வந்து, ஏன் நிவீன் நீங்கள் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு, ஏன் நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அது வந்து எனக்கு கொஞ்சம் அம்மா போட்டிருக்கு நிவீன் அப்படின்னோடனே, எனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் உங்களை பார்க்க வந்தேன், காவேரி உங்களை பற்றி ரொம்ப கவலைப்படுறா, நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால தான் என்கிட்ட சொல்லி உங்களை பார்க்க சொன்னா அப்படின்னு. ஐயோ நான் காவேரிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், ஏன் அவள் கேட்டாதானே, இருந்தாலும் கவலையாக இருக்கும்ல அவளுக்கு, ஏன்னா இப்போ இருக்க கன்சீவாக வேறு இருக்கா, இந்த டைமில் அவள் கவலைப்படக்கூடாது தான் நான் வந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் நிவீன் அப்படின்னோடனே, சரி உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, போலீஸ் இந்த இடத்துல தேடி வரமாட்டாங்கல்ல அப்படின்னோடனே, இல்லை நிவீன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, அந்தளவு பாதுகாப்பான இடம் தான் இது, உண்மையிலே இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க, இப்படியே மறைஞ்சு வாழ முடியாதுல்ல, அதுக்கு தான் நிவீன் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்.